பேசுறது நல்லா 40,000 வாக்காளர் இருக்காங்க. என் வீட்டில் தண்ணி வரல, வீட்டில் ரோடு வரல, பேச வரல. ஒரு கிராம சபை கூட்டத்தில் வந்து மொத்த கோயிலமாக ஊராட்சி தான் பேசுறேன். நீங்க உங்களுக்கு கொடுங்க, நான் வேணாம்னு சொன்னேன். எதுக்காக பேசுறேன்? இப்போ இங்க வந்து கல்வி கேம்பர் வந்து 50 பேர் தான் கலந்துக்கிறாங்க. ஊராட்சி அலுவலகத்தில் நோட்டீஸ் எழுதி கொடுக்கணும் அவர் சொல்லியிருக்காரு. ஊராட்சி செயலாளர் சொல்லியிருக்காரு. அதாவது கல்வி கேம்பர் எத்தனை பேர் இந்த கோயிலமாக ஊராட்சியில் கலந்துக்கிறாங்கன்னு அவர் கேள்வி கேட்குறேன். அதுக்கு ஊராட்சி செயலாளர் நீங்க தனி. ஆனால் உங்களுக்கு ஒரு பாராட்ட சொல்லிக்கிறேன். எதுக்காகனா அதாவது துணைத் தலைவருக்கும் தலைவருக்கு ஒரு பாராட்ட என்ன சொல்றேன்னா, நான் அவரை ஒரு கேள்வி கேட்குறேன். ஆனா அந்த கேள்வி முழுமையாவே இல்லை. அதாவது ஒரு அரசாங்க அலுவலர் கொடுக்கிறது பதிலாக நீங்க கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட்ல ஒரு லெட்டர் பண்ணல, அதுக்கு நான் பாராட்ட சொல்லிக்கிறேன். நான் அவருக்கே கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு கண்ட்ரி கோயம்பாக்கம் ஊராட்சியில் உள்ளாங்கன்னா அதை எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். 50 பேர் சொல்லி அந்த கண்ட்ரி எங்க விட்டாங்கன்னு கேட்குறேன். ஊராட்சி மன்ற அலுவலகம் தான் 50 பேர் கலந்துதான் அங்கே எழுதி போட்டாங்க. இந்த எழுதி போடுறது எத்தனை பேருக்கு தெரியும்? அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோ வச்சு அலோட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கண்ட்ரி நடக்குது, இது யாரும் கலந்துலாம் போய் கலந்துக்கிறது எனக்கு தெரியாது. ஆட்சியில் மனு போடுறது எனக்கே தெரியல. அப்போ தெரியாது. ரெண்டாவது இந்த கண்ட்ரி வந்து 23 போன வருஷம் கண்ட்ரி முடிஞ்சிச்சு. திருப்பி கண்ட்ரி எப்போ ஆரம்பிச்சு? அதாவது நீங்க கொடுத்த கண்ட்ரில 2003 போன வருஷமே கண்ட்ரி முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி இந்த கண்ட்ரி எப்போ ஆரம்பமாச்சு? ரெண்டாவது ஒன்றுனா இதில் இருக்கிற பெரும்பாலும் இந்த 11 வார்டு உறுப்பினர் தலைவர் எல்லாரோட வேட்பு மனு எங்கே இருக்கு. அதில் ஒரு மொத்த 2 பேரோட வேட்பு மனுவோட ஆட்சி கூட அவங்க வந்து வச்சு படிக்கிறாங்க. அது யாரும் சொல்ல வரல, எல்லாம் செஞ்சவங்க தான் இருந்தாலும் சொல்றேன். அதாவது ஒரு வார்டு உறுப்பினர் தலைவர் யாரும் ஓப்பன் கண்ட்ரி எடுக்கக்கூடாது. ஆனால் இதில் ஒரு 11 வார்டு உறுப்பினர்ல அவங்க பேர் ஆட்சி இருக்குது, அவங்க வேட்பு மனு மண்ணோட எங்களுக்கு இருக்கு. ஆனால் அதை போட விரும்பல. சிலதெல்லாம் டீப்பாக போக முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் அது தப்பு தான். ஆனால் நீங்கள் வந்து அவங்க ஆட்டோ வச்சவங்களும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, நம்ம இது அந்த இப்போ மேக்ஸிமம் வந்து விழுந்ததில் வந்து அந்த 22 லட்சத்துக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணீங்க. லிங்கேஸ்வரன் போய் எடுத்திருக்காரு. அவர் எந்த ஊரை சார்ந்த ஒரு பேர் லிங்கேஸ்வரன் சொல்லிட்டீங்க. ஊர்ல தண்ணி வரல, வீட்டுல தண்ணி வரல, ரோடு போடுங்க. நீங்க பொறுமையா இருந்துட்டு அடுத்தது பேசிருக்கலாம். நீங்க அவசரப்பட்டீங்க, கூட்டத்தை கழிச்சிட்டீங்க. இப்ப எந்த கூட்டம் திருப்பி வருமா? கூட்டத்தை கழிச்சிட்டீங்க. கொஞ்சம் அமைதியா இருந்தா வேற இது பண்ணி பால முடிச்சு போயின்னு இருப்பாங்க. இது ஏன்டா எடுக்கிறா? நீ கொடுக்க போறியா? சரி சரி. என்னண்ணா நீ என்ன கொடுக்க போற? நீ எதுவும் கொடுக்கலையா? சரணா கொடுக்குறாங்க.
நீயா கொடுக்குறா கொடுடா போயிட்டு கொடு ஃபோட்டோ எடுக்கிறேன். இல்லை நான் மின்சாரத்துறை அலுவலர் வந்திருப்பாங்கன்னு நினச்சிருந்தாங்கண்ணா அவன். ஆமாம் கண்டிப்பாக இது பண்ணிடுறாங்க. ஏன் காலையில் ஃபோன் பண்ணார், என்னால் வர முடியாதுப்பா, நான் நண்பகத்துக்கு போகிறேன், எம்எல்ஏ வராது. ஏன்